டிஎம்பி பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18/7/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கல் வில்லேஜ்லேயே உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு கிட்ட வந்து பேங்க் எந்த பேங்க் இருக்கோ அந்த பேங்க்லேயே உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எட்ட வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிஏபி பேங்க்கோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் கேரியர் வெப்சைட்டு. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை புக்கிங் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பிரீஃபை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரியர் வெப்சைட்னாவே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் 3 டாட் இருக்குது இல்லைங்களா? இந்த 3 லைனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இங்கே கேரியர்ஸ்னு இருக்கும். அந்த கேரியர்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசரை வந்து நல்லா செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதை நீங்கள் க்ளோஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து, அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், லோட் ஆகிட்டுருக்கு. இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். டிஎம்பி, அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜென்ரல் மேனேஜர் தேர்ஸ்ட் கண்டக்ட் பேஸ்க்காக உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இவங்க வந்து பாருங்கள் ஹைலைட் பண்ணி காட்டிருக்காங்க. ப்ளீஸ் ரீட் ஆல் த டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் இன் இன்ஸ்ட்ருமெண்ட் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஜாபுக்காக தான் 28/7/2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் எலிஜிபிள், அதாவது எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து 50 இயரில் வந்து 62 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி கிராஜுவேட் படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் இது நீங்கள் முடிச்சிருந்தாவே நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டெர்ஷரி மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட்டு இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா டிஜிஎம் அபோவ் பப்ளிஷ் ப்ரைவேட்லேருந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு இதிலே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஷார்ட் லிஸ்ட், அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ த்ரூ டேரெக்ட் வீடியோ கான்ஃபரன்சிங், அதாவது வீடியோ மூலமாக தான் உங்களுக்கு கான்ஃபரன்சிங் கால் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. டேட் அண்ட் டைம் வந்து இவங்களே கொடுத்துருவாங்க. அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவும் பே பண்ணுற மாதிரி எதுவும் கிடையாது. சரிங்களா? போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குவாலிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு 28/7/2024 அன்றைக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜென்ரல் மேனேஜர் தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ண போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறது பேஜுக்கு போயிடுவீங்க. சரிங்களா? இதுதான் இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஜென்ரேஷன் இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்லோடு பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எஸ்எஸ்எல்சி அட்டாச் செல்ஃப் அட்டாச் ஃபோட்டோ காப்பி 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட மார்க் ஷீட்டு, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் டிசி கேட்டிருக்காங்க, ஏஜ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, செல்ஃப் அட்டாச்டு ப்ரூஃப், டிகிரி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், லாஸ்ட் மந்த், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்த லாஸ்ட் மந்தோட சேலரி ஸ்லிப்பு வேணும் அப்படின்றத இவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுதான் நமக்கான இது இப்படி தான் நீங்கள் இந்த முறையில் தான் நீங்கள் இது வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு இருக்குது இல்லைங்களா, அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை லிங்க்னு இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணவே போதும், இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. சரிங்களா? டேரெக்டாக நீங்கள் வந்து
உங்களுடைய பேசிக் டீட்டெயிலை வந்து இதில் கேட்குற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து பேசிக் டீட்டெயில் கேட்குற மாதிரி இருக்கும். பேசிக் டீட்டெயில் வந்து பாருங்கள், உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, மெயிலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி அண்டு குவாலிஃபிகேஷன். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி, கிராஜுவேட்டாக போஸ்ட் கிராஜுவேட்டாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் அதாவது உங்களுடைய சேலஞ்சில் இது டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட்னு கொடுத்தாவே போதும். நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்லேருந்து எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ கைஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.